2 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேன். இந்த அவலில் இப்போ தண்ணி விட்டு கழுகி ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. ஒரு 3 தண்ணி நல்லா கழுகிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படி இருக்கு. எண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, நறுக்கின வெங்காயம் 1 கப்பு நல்லா வதக்கிக்கிடுங்க. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே ஆஃப் பண்ணிடலாம். உப்பு போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நறுக்கின மல்லித்தழை, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அவலோட சேர்த்துருவோம். பிசைஞ்சு விட்டிங்கன்னா உருண்டை ஈஸியாக பிடிச்சிடலாம். அவல் எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்டான, ரொம்ப சாஃப்டான ஒரு அவல் கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.